Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது கடலை பருப்பு சுண்டல். அதாவது இது ஆயுத பூஜைக்கும் செய்யலாம், நவராத்திரி ஸ்பெஷலுக்கும் செய்யலாம். இது என்ன ஸ்பெஷாலிட்டினா இதுக்கு நம்ம வேர்க்கடலை வந்து ஒரே ஒரு சுத்த அரைச்சிட்டு ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் கடலை பருப்பு நான் 200 கிராம் எடுத்து 2 hours சோக் பண்ணி வச்சிருக்கேன். துருவின தேங்காய் ஒரு 1/4 கப் இருந்தா போதும். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை பொடி, தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய். இதை வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மூழ்கிற அளவுக்கு இருந்தாலே போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிருக்கிறோம். இது வந்து ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். நிறையா விசில் விட்டோன்னா குழஞ்சிடும். சன்னா ஒரு விசில் விட்டு எடுத்துட்டோம். நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். அதாவது இல்லைனா ரொம்ப குழஞ்சிடும். ஒரே ஒரு விசில் விட்டாலே போதும். இதை வந்து நம்ம வடிச்சுக்கலாம். நம்ம தண்ணியை வடிச்சிட்டோம். இது கொஞ்ச நேரம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தாளிச்சுக்கலாம். தண்ணி வந்து நிறையா இருக்கக்கூடாது, இருந்ததுன்னா கொஞ்சம் குழஞ்சிடும். அதனால் தண்ணி வந்து ஃபுல்லாக வடிச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சுக்கலாம். நம்ம கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயிட்டோம். நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறதா இருந்ததுன்னா வெங்காயம், பூண்டு ரெண்டையுமே நம்ம தவிர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டோம். கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போது பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை. இந்த கடலைப்பருப்புக்கு நம்ம இது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணணும். வேர்க்கடலை பொடி, தேங்காய் துருவல். இந்த கடலைப்பருப்பு சுண்டலுக்கு இந்த வேர்க்கடலை பொடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம எள்ளு போட்டு அரைச்சாலும் நல்லா டேஸ்ட்டு வரும். ஆல்ரெடி உப்பு போட்டுக்கிறதுனால நம்ம உப்பு ஆட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நம்ம ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கிற சன்னாவை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து நெய்வேத்தியம் பண்ணுறப்போ உப்பு போட்டு வேக வைக்கலைன்னா நம்ம வந்து கடலைப்பருப்பு கூட கொஞ்சமாக வெல்லம், தேங்காய், ஏலக்காய் அந்த 3 ஆட் பண்ணி கூட வைக்கலாம். பிரசாதமாக வரவங்களுக்கு நம்ம தரலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். அதாவது இருக்கிற அந்த கொஞ்சம் தண்ணி இருந்தாலுமே ட்ரை ஆகிடணும், ரொம்ப கலர வேண்டாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி கடலைப்பருப்பு சுண்டல் செய்கிறோம். அதாவது இது மட்டும் இல்லாமல் நம்ம காராமணி சுண்டல், கொண்டக்கடலை சுண்டல், வேர்க்கடலை சுண்டல் நிறையா வெரைட்டிஸ் நான் பண்ணியிருக்கேன். அதை வந்து நீங்கள் கோபி சுதாவில் போயிட்டு சுண்டல் வெரைட்டிஸுங்கிற பிளேலிஸ்ட் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஒரு ட்ராப் கூட இருக்காது. அதே மாதிரி நம்ம இது மத்தியானம் செஞ்சால் கூட நைட்டு வரைக்கும் கெட்டு போகாது. தேங்காயும் நம்ம வறுத்துறதுனால தண்ணி இருந்துச்சுன்னா எப்போவுமே வந்து சீக்கிரமாக கெட்டுரும். அதனால் மேக்ஸிமம் நல்லா ட்ரையாக வறுத்துட்டிங்கன்னா எந்த பொருளுமே கெட்டு போகாது. இப்போது ரெடி ஆகிடுச்சு சன்னா சுண்டல். ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான கடலை பருப்பு சுண்டல் ரெடி. பட்டாணி சுண்டல் செய்ய போகிறோம். பட்டாணி வந்து 250 கிராம்ஸ் எடுத்து நான் வந்து 4 hours சோக் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதாவது இது வந்து என்னென்னா வேக வைக்கிறப்ப என்னென்னா ஹை ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும். ஒரு விசில் விட்டாலே போதும், இல்லைன்னா குழஞ்சிடும். இதை வந்து இன்னொரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா வாஷ் பண்ணியாச்சு. மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதை வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். பட்டாணி நல்லா வெந்துருச்சு. 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. இந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். பட்டாணியை நல்லா வடிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வேகணும். எண்ணெய் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாய், வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி கொஞ்சமாக போட்டுக்கலாம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வேக வச்ச வெள்ளை பட்டாணி சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மாங்காய், கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை, மாங்காய் வந்து நம்ம இந்த சைஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து லைட்டாக புளிப்பு தன்மையோடு இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டாணி சுண்டல் ரெடி. பட்டாணி சுண்டல் ரெடி. பாசி பருப்பு சுண்டலுக்கு 200 கிராம் அளவுக்கு நம்ம பருப்பு எடுத்துக்கலாம். இதை வந்து 2 டைம் வந்து நல்லா அலசிட்டு இந்த தண்ணியிலே நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். அதாவது என்னென்னா அரை வேக்காடு தான். ஃபுல்லாக பாயில் ஆச்சுன்னா கொஞ்சம் நல்லா மசிஞ்சிடும். அந்தளவுக்கு வேக வைக்கக்கூடாது. இது நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து இருந்தாலே போதும்.
இதை ஃபஸ்ட்டு அலசிக்கலாம். டைரெக்டாக நம்ம பாத்திரத்துலேயே வச்சுக்கலாம். இது சிம்மில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 7 மினிட்ஸ் வச்சாலே போதும். ஒரு பாதி அளவு வெந்துடும். பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியை வடிச்சிட்டு தாளிச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். 5 minutes later. பாசிப்பருப்பு அரைவாசி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துட்டு தண்ணியை வடிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் 2, பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை, இஞ்சி இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பெருங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம தண்ணியை வந்து வடித்து வச்சுருக்குறோம். பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கலாம். தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் நம்ம கேரட்டையும் தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எதுவும் இல்லை, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் வந்து பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணலாம், துருவியும் ஆட் பண்ணலாம். இது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து வெள்ளரிக்காயும் ஆட் பண்ணலாம். வெள்ளரிக்காய் சேர்த்துட்டிங்கன்னா உடனே சாப்பிடணும், இல்லைனா நீர் வந்து நிறையா வந்து சுண்டலுக்குள்ளே மிக்ஸ் ஆகிடும். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு சுண்டல் ரெடி. நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாசிப்பருப்பு சுண்டல் ரெடி.